ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு ஆழாக்கு பருப்பு போட்டிருக்கேன். 3 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வாழைப்பூ. வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சரிங்களா? அதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பாருங்கள். பூண்டு 5 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தல அந்த பருப்பை அரைச்சிட்டேன். இப்போ இதில் வாழைப்பூவை மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த அரிஞ்சு வச்சுருந்த வாழைப்பூவை மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டு நசுக்கி வச்சது, நசுக்குனா போதும். 1 துண்டு இஞ்சி. இஞ்சி உங்களுடைய விருப்பம், வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். சரிங்களா? அடுத்து சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு. கருவேப்பிலை கொத்து இருந்தால் 1 கொத்து போடலாம். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் இன்றைக்கி போடலை. அது போட்டால் இன்னும் மணமாக இருக்கும். அடுத்தது 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இது எல்லாம் நல்லா கலந்து வரணும். பருப்பு அரைக்கும் போதே உங்களுக்கு வேண்டிய அளவு உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டு அரைச்சிடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுற பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இதனுடைய யூசஸ் என்னன்னா, வாழைப்பூ வடை சாப்பிட்றதுனால இதனுடைய துவர்ப்பு சுவை வயிற்றில் இருக்க புண்களை ஆற்றிடும். கர்ப்பப்பைக்கும் ரொம்ப நல்லது. வாரத்தில் 1 முறை இதை எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன வடையாக அந்த மாவை சின்ன சின்ன வடையாக தட்டி போட போகிறோம். பாருங்கள், சும்மா சின்ன சின்னதாக இப்படி கையில் தட்டி இப்படி போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை ரெடி.